தமிழ் சுட்டி கதைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு தொடர்கதை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கதை கேளுங்க. சாமுராய் சாகச பயணம் பகுதி 1. பல நூற்றாண்டுகளுக்கு முன் பனிபடர்ந்த கைலாச மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது ஹரப்பபுரி. அந்த அமைதியான தேசத்தை கருநிழல் கொண்ட ஷாதோகன் என்ற இருண்ட மந்திரவாதி தனது இரும்பு பிடியில் வைத்திருந்தான். அவனது மாபெரும் சக்திக்கு காரணம் அவன் திருடிச் சென்ற சிந்தாமணி என்ற தெய்வீக ரத்தினம். அந்த ரத்தினத்தை சாபமாக மாற்றினான் ஷாதோகன். அதன் விளைவால் ஹரப்பபுரியின் வளங்கள் வற்றின. மக்கள் நோயால் வாடினர். அந்த மக்களின் ஒரே நம்பிக்கை ஒரு மாவீரன். அவன்தான் அந்த சாமுராய். அவன் தனது வாழ்வீச்சில் கைதேர்ந்தவன். அவனது இதயத்தில் தீராத துணிச்சல் இருந்தது. தன்னுடைய குருவின் கடைசி மூச்சுக்கு முன் அளித்த வாக்குறுதிக்காக ஷாதோகனிடமிருந்து சிந்தாமணியை திரும்பப் பெற அந்த சாமுராய் புறப்பட்டான். பனி சூழ்ந்த மலைகளின் நடுவே அமைந்திருந்த ஒரு குறுகிய பாதையில் பயணம் தொடங்கியது. அவனது முதுகில் இரட்டை வாள்கள், உடலில் இலகுவான கவசம். ஆனால் அவனது மனம் இரும்பை விட வலிமையானது. வானம் மேகமூட்டமாக இருந்தது. அது பயணத்தின் நிச்சயமற்ற தன்மையை உணர்த்தியது. முதல் சோதனை மௌனக்காடு. அங்கே மரங்கள் அசைவின்றி நின்று வழிப்போக்கர்களை தங்கள் மௌனத்தால் பயமுறுத்தும். ஒரு நாள் இரவு சாமுராய் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தபோது நிழல்களிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பயங்கரமான ஓநாய் கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டது. அதன் கண்கள் நெருப்பாய் ஜுவலித்தன. சாமுராய் துள்ளி எழுந்தான். அவனது வாள்கள் மின்னலென வெளிவந்தன. ஒரு புறம் ஓநாய் கூட்டத்தின் தாக்குதல், மறுபுறம் அந்த காட்டின் பயங்கர நிசப்தம். சண்டையின் உக்கிரத்தில் ஓநாய்களில் ஒன்று அவனது கவசத்தை பதம் பார்த்தது. ஆனால் அந்த சாமுராய் தனது சுழலும் வாழ்வீச்சால் அவற்றை துரத்தி அடித்தான். காட்டை கடந்து அவன் குளிர்பாலம் என்ற உறைந்த நதியை கடந்தான். பனிக்கட்டிகள் உடையும் சத்தம் ஒவ்வொரு அடியிலும் மரணத்தின் அபாயத்தை உணர்த்தியது. சிகரத்தின் உச்சியில் ஷாதோகனின் கோட்டை தெரிந்தது. அவன் இலக்கை நெருங்க நெருங்க குளிரும் பாதையின் கடினத்தன்மையும் அதிகரித்தது. மலைச்சிகரத்தின் அடிவாரத்தில் இருந்த ஒரு பழமையான குகையில் ஒரு வயதான துறவியை சந்தித்தான் சாமுராய். அந்த துறவி சொன்னார், இளைஞனே, ஷாதோகனின் பலவீனத்தை உனது துணிச்சல் மட்டுமே வெளிப்படுத்தும். சிந்தாமணி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளது. அனைத்தையும் இணைத்தால் மட்டுமே அதன் முழு சக்தி வெளிப்படும். துறவிக்கு நன்றி கூறி சாமுராய் ஷாதோகனின் கோட்டையை நோக்கி நடந்தான். அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை. அவன் தேடுவது வெறும் ரத்தினத்தை அல்ல, தனது மக்களின் விதியை. இனி அவனது பயணம் மேலும் ஆபத்தானதாக மாறும்.